மக்கள் அனைவரும் எதிர்கொள்ளக்கூடிய சில பிரச்சனைகள் மற்றும் அதிலிருந்து பாதுகாப்பு பெறும் அழகிய துவாவை பற்றி பார்க்கப் போகிறோம். கவலை, துக்கம், சோம்பேறித்தனம், கடன் சுமை போன்றவை நம் வாழ்க்கையில் தடையாக இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட இந்த துஆவை மனமார ஓதுவதால் நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். நம்முடைய வாழ்க்கையில் கடன் சுமை அதிகமாக இருந்தாலும் அல்லது நமக்கு கிடைக்கும் சம்பளம் முழுவதும் கடனுக்கு போய்கிறது என்ற எண்ணம் நம்மை அவஸ்தைப்படுத்தினாலும் கவலைப்பட வேண்டாம். இந்த சிறப்பான துஆவை தினமும் மனமார ஓதினால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அனைத்து கடன்களும் தீரும். அல்லாஹ்வின் அருளும் உதவியும் நமக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் அமைதி தேவை என்றால் இதை இன்றே முயற்சி செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட இந்த அழகிய துஆ நமக்கு வாழ்வின் பல சிக்கல்களுக்கு தீர்வை தரக்கூடியதாகவும், இது புகாரி நூலில் 6369வது ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. கடன் சுமை, வாழ்வின் குழப்பங்கள் மற்றும் நிம்மதி குறைவு போன்ற சிக்கல்களுக்கு இந்த துஆ சிறந்த தீர்வாக இருக்கும். ஒரு நாள் அபூ உபைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையாக இருந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார், அபூ உபைமா, நீங்கள் கவலையாக இருக்கிறீர்களா? அபூ உபைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளித்தார்கள், ஆம், என் வாழ்க்கையில் கவலை மற்றும் கடனின் சுமை அதிகமாக உள்ளது என்று கூறினார்கள். அதற்குப் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புக்ல் வகலபத்தித் தைனி வகஹ்ரிர் ரிஜால். துஆவின் பொருள், இறைவா, கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கருமித்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த ஒரு துஆ நம் வாழ்வின் 8 பிரச்சனைகளை தீர்க்கும். ஏனெனில் இதில் நாம் கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கருமித்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்கின்றோம். தொழுகை என்பது இறைவனுக்கும் அடியானுக்கும் இடையிலான உரையாடலாகும். இறைவன் எல்லா மொழிகளையும் அறிந்தவன். அவனிடம் எந்த மொழியில் வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்யலாம். தொழுகையில் நாம் விரும்பிய பிரார்த்தனைகளைச் செய்யலாம் என்று நபிகள் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஒவ்வொரு 2 ரகத்திலும் அமரும்போது அத்தஹிய்யாத்து லில்லாஹி கூறுங்கள். பின்னர் நீங்கள் விரும்பிய துஆவை தேர்வு செய்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு மனிதர் தனது தொழுகையில் அல்லாஹ்வை புகழ்ந்து கண்ணியப்படுத்தாமலும் நபிகள் நாயகம் அவர்களின் மீது ஸலவாத்துச் சொல்லாமலும் பிரார்த்தனை செய்ததை அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவியுற்றார்கள். இவர் அவசரப்பட்டுவிட்டார் என்று கூறி அம்மனிதரை நபிகள் நாயகம் அவர்கள் அழைத்தார்கள். அவரிடம் அல்லது மற்றவரிடம் உங்களில் ஒருவர் தொழுகையில் பிரார்த்தித்தால் முதலில் மாண்பும் வலிமையும் மிக்க தனது இறைவனை அவர் புகழ்ந்து கண்ணியப்படுத்தட்டும். பிறகு உங்கள் நபியின் மீது ஸலாவத்துச் சொல்லட்டும். இதற்குப் பிறகு அவர் விரும்பியதை வேண்டலாம் என்று கூறினார்கள். ஒருவருக்கு தமிழ் மொழி மட்டும் தெரியுமானால் அவர்தான் விரும்பிய பிரார்த்தனைகளை அந்த மொழியில்தான் செய்ய முடியும். அவரவருக்குத் தெரிந்த மொழியில் பிரார்த்தனை செய்தாலே விரும்பிய பிரார்த்தனையைச் செய்யுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையை செயல்படுத்த முடியும். எனவே தொழுகையில் தமிழில் பிரார்த்தனை செய்வது தவறல்ல. குர்ஆனில் இறைவன் கற்றுத்தரும் துஆக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆக்களையும் அரபு மொழியில் அப்படியே உள்ளபடி ஓத வேண்டும். அரபு மொழிக்கு சிறப்பு சேர்ப்பது இதன் நோக்கமல்ல. அல்லாஹ்வின் வார்த்தையையும் நபியின் வார்த்தையையும் அப்படியே கூற வேண்டும் என்பதுதான் இதற்குக் காரணம். குர்ஆன் ஹதீஸில் உள்ள துஆக்களை அரபு மொழியில் அதற்கு இணையான வேறு சொற்களை பயன்படுத்தினால் அந்த துஆக்களை ஓதியதாக ஆகாது. அல்லாஹ்வின் வார்த்தைகளான குர்ஆன் அரபு மொழியில் இருப்பதால் அதை அப்படியே தொழுகையில் ஓதினால்தான்
நாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கூறியவர்களாக முடியும். இந்த வீடியோவில் சில தமிழ் துஆக்கள் இடம்பெறுகின்றன. மனமுடன் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், உங்கள் இதயத்தில் பதியட்டும். யா அல்லாஹ், நாங்கள் மனிதர்கள், பாவம் செய்யும் தன்மையுடையவர்கள். நீயோ மாபெரும் கிருபையுள்ளவன். பாவங்களுக்கு மன்னிப்புக் கோருவதை நீ விரும்பக்கூடியவன். எனவே நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து கிருபை செய்வாயாக. நீ எங்கள் பாவங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் வேறு யாரிடம் மன்னிப்பு கோர முடியும்? யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களையும் எங்கள் பெற்றோர்களின் பாவங்களையும் எங்களுடைய முன்னோர்களின் பாவங்களையும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு முழுமையான ஈமானையும் உறுதியையும் தக்வா என்ற பயபக்தியையும் தவக்குல் என்ற பாரஞ்சாட்டுதலையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய நேசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறையை நாங்கள் முழுமையாக பின்பற்ற அருள் புரிவாயாக. நாங்கள் உள்ளச்சத்துடனும் பயபக்தியுடனும் தொழுகையை நிறைவேற்ற அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மார்க்கக் கல்வியை மென்மேலும் கற்று அதன்படி அமல் செய்து மற்றவர் களுக்கும் எத்திவைக்க அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் உன்னுடைய கலாம் ஷரீஃப் ஆகிய திருக்குரானை தினந்தோறும் ஓதி அதன்படி நடப்பதற்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு உன்னை எல்லா நிலைகளிலும் தியானம் செய்யக்கூடிய நாவைத் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே, எங்களுக்கு உயர்ந்த குணங்களையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் விட்டுக் கொடுக்கும் மனப்பக்குவத்தையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் யார் யாருக்கு என்னென்ன கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமோ அக்கடமைகளை சரியாக நிறைவேற்ற அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் புறம் பேசுவதை விட்டும் பொறாமை கொள்வதை விட்டும் பொய் பேசுவதை விட்டும் இன்னும் பிறருக்கு மோசடி செய்வதை விட்டும் எங்களை காத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு இக்லாஸ் என்ற ஊழத் தூய்மையை தந்தருள்வாயாக. நாங்கள் எந்த அமல் செய்தாலும் பெருமைக்காகவோ புகழுக்காகவோ பதவிக்காகவோ செய்யாமல் உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக மட்டும் செய்வதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக. அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புக்ல் வகலபத்தித் தைனி வகஹ்ரிர் ரிஜால். துஆவின் பொருள், இறைவா, கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கருமித்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் உன்னிடம்